நேற்றைய தினம் திருக்கார்த்திகை தினம் அந்த திருப்பரங்குன்றம் மலை மீது விளக்கு ஏற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி ஒரு கோரிக்கை வைத்து அது திரு ராம ரவிக்குமார் அவர்கள் வழக்கு தொடர்ந்து அது என்ன ஆணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதற்கு தமிழக அரசு மேல்முறையீடு போனது. இரவு 11 மணி வரை இந்துக்கள் அங்கே வந்து குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டது. பெரிய ஏமாற்றமாக தான் சார் இருந்தது நேற்றைய பொழுது. இன்றுமே காலை வரை என்ன நடக்கும், என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மாலை வந்து இந்துக்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய விதத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது ஒற்றை நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பு வந்து செல்லுபடி ஆகும், அவர் என்ன சொன்னாரோ அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு குழு அவர் சொன்னது சரிதான், தமிழக அரசு ஏதோ உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? 100% தமிழ்நாடு அரசு உள்நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறது. அதாவது முதல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்த நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா அது எத்தனையோ வருஷத்து அடிமைத்தனத்திலேருந்து இந்து சமுதாயத்தை தூக்கி விட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா ஜிகாத்திகள் எங்கே உள்ளே வருகிறார்களோ அந்த இடத்துல இந்து வழிபாட்டு முறை தடுக்கப்படுகிறது. அயோத்தியா இருக்கலாம், மதுராவா இருக்கலாம், காசியா இருக்கலாம், இதெல்லாம் வெளிநாட்டில். தமிழ்நாட்டில் நிறைய தர்காக்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தர்கா உள்ளே போனால் அது கோயில் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். கீழக்கரையில் உள்ள மசூதி கோயில் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏர்வாடி தர்கா மச்சாவதார முருகன் கோயில் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு கெசட் நோட்டிஃபிகேஷனே காமிக்கப்பட்டது. இப்படி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கலாம். சிக்கந்தர் எப்போது வந்தார்? மலை முன்னால் வந்ததா, முருகன் கோயில் முன்னால் வந்ததா, சிக்கந்தர் வந்தாரான்னா கந்தர் தான் வந்தார், அப்புறம் மலை வந்தது. அப்படி வைத்துக்கலாம். சரி, அந்த சிக்கந்தருக்கு தர்கா இருக்கு என்றால் சிக்கந்தர் இறந்த சமாதி ஆரப்பாளையத்தில் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அதுலேயுமே ஒரு கன்ஃபியூஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஆமாம், அப்போ ஆரப்பாளையத்தில் இருக்கிற ஆளுக்கு இங்கே எப்படி தர்கா வரும்? இந்த தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் அப்படின்னு ஒரு சினிமா வரும். இந்த தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம்னா ஒரு நாகூர் அனிப்பா பாட்டு உண்டு, என்னென்ன தர்காலாம் இருக்குன்னு. அதில் எத்தனை தர்கா அடுத்தவங்களை இடித்து வந்ததுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணால் ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஆகையினால எப்போ சிக்கந்தர் தர்கா வந்ததோ அந்த இடத்துல வழிபாட்டு உரிமை போச்சு. அங்கே போய் ஆடு கோழி வெட்டுவேன்னாங்க, வெட்டக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்தாச்சு. அதை சிக்கந்தர் மலைனாங்க, இல்லை தர்கா மட்டும்தே சிக்கந்தர் தர்கா, மலை திருப்பரங்குன்ற மலை தான், அதுவும் தீர்ப்பு வந்தாச்சு. ஒவ்வொன்றா தீர்ப்பு வந்திருக்கு. இதுக்கு எல்லாம் போராடிய இந்து சமுதாயத்தை அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து போராடிக்கிற இந்து சமுதாயத்தினுடைய அத்தனை போராளிகள் பேரெல்லாம் நமக்கு தெரியாது. பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு கேஸ் போச்சு, பிரிவு கவுன்சிலுக்கு யார் கொண்டு போனான் நமக்கு தெரியாது. 1995 நம்ம பாலகௌதமன் அந்த இடத்துல இருந்திருக்கார். ஷீடிவியினுடைய நம்ம பாலகௌதமன் இருந்திருக்கார். சிவகுமார் அவர் தான் ரகசியமாக பின்னால் போய் தீபத்தை ஏற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் கதை இருக்கிறது. 2005 எல்லா கட்சியும் சேர்ந்து முஸ்லீம் தரப்பும் சேர்ந்து அந்த தர்காவுக்கு 15 மீட்டருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எது நடந்தாலும் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு இருக்கும்போது ஒரு ஜட்ஜு ஆதாரபூர்வமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு ஒரு எம்பி தான் எம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக, அந்த ஆள் நாத்திகன், அந்த ஆளுக்கு மீனாட்சியும் பிடிக்காது, முருகனுக்கும் பிடிக்காது, இந்து கடவுளும் பிடிக்காது, ஹிந்து சமுதாயமே பிடிக்காது, ஹிந்து சமுதாயத்துக்கு எதிராக தமிழர் சமுதாயத்தை திருப்பி விட வேண்டும் என்பதற்காக கீழடியில் அவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிற ஒரு எம்பி, வரலாற்று திரிவுவாதி, கலவரத்தை உண்டு பண்ண அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாருங்க. அந்த எம்பிக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் சொன்னேன், நம்ம ராகுல் காந்திக்கு நன்றி, ஓட்சூருக்கு நன்றி அப்படிலாம் சொன்னேன். தமிழக முதல்வருக்கும் நன்றி சொன்னீங்க. தமிழக முதல்வருக்கும் நன்றி சொன்னேன். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சி முடிந்த உடனே முருக பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச உடனே நான் நன்றி சொன்னது நவாஸ்கனிக்கு தான். ஏன்னா அவருக்கு போய் அங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ட்வீட்டு போடலை என்றால் கோபம் வந்திருக்காது. இப்போவும் நான் நன்றி சொல்ல வேண்டியது நவாஸ்கனி மட்டும்தானா? சண்முகம் இருக்காரு, தமிழ் அன்சாரி இருக்காரு, எல்லாருக்கும். நவாஸ்கனிக்கு, ரெண்டாவது வெங்கடேசனுக்கு.
வெங்கடேசன் சொன்னான்னு ஒரே காரணத்துக்காக கட கட கடன்னு ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி குதிச்ச அத்தனை கம்யூனிஸ்டுகளுக்கும் என்ன செய்யறோம் என்று தெரியாமலே குதிச்ச கூட்டம் என்று சொல்லுகிறார். நீங்க இந்து சமுதாயத்தை ஏன் எதிர்க்க வேண்டும்? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதுவும் ஒரு மத நம்பிக்கை தானே. சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் மத நம்பிக்கை உண்டா? இந்து சமுதாயத்துக்கு மத நம்பிக்கை கிடையாதா? அதை எதிர்த்து, அதாவது என்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கிளாஸ்லேருந்து கேஸ்டுக்கு வந்ததோ அன்னைக்கு அந்த கட்சி காணாமல் போச்சு. நான் மீண்டும் சொல்கிறேன், ஜாதி கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்குமானால் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஜாதிக்கும் கட்சி இருக்கு. மத கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்க வேண்டுமானால் அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மதத்துக்கும் கட்சி இருக்கு. அப்போ அவங்க எதுக்காக இருக்கணும்? அவங்க அந்த கிளாஸ், பாட்டாளி வர்க்கம் முதலாளி வர்க்கத்துக்கு மட்டும்தான் கம்யூனிஸ்டுக்கு வேலை. அதை தாண்டி நான் மதத்துக்குள்ள வரேன், ஜாதிக்குள்ள வரேன்னு அத்தனை ஜாதி கட்சி இருக்கு, அதை மற்ற மத கட்சி இருக்கு, அதனால நீ தேவையில்லை என்று 5 இடத்துல மக்கள் சுருக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லை. நாம் பாட்டாளிக்காக வந்தோமே, பாட்டாளி என்பது எல்லா கட்சியிலையும் இருக்கிறானே, எல்லா மதத்திலையும் இருக்கிறானேங்கிற அறிவு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்லாமல் போச்சு. இதுதான் காரணம். ஆகவே அவர்கள் குதித்தார்கள். அவர்கள் குதித்த உடனே நான் என்ன சொல்றேன், ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நீங்க முதல்ல ஒபே பண்ணுங்க, அப்புறம் டிஸ்ஒபே பண்ணுங்க. ஏத்துங்க, 10 பேர் கூட்டு தானே. அப்ப கடைசியில் ராம ரவிக்குமார் கேட்கிறார், நாங்க 4 பேர் போய் ஏத்திக்கிறோம், விட்டுருக்கலாமே, வெற்றினா இருக்குமே, அதுக்கப்புறம் நீங்க கேச போட்டிருக்கலாமே. சார், வரலாற்றில் எதுவுமே முடிந்த முடிவில்லைங்க. வரலாறுங்கிறது தொடர்ச்சி தான். இதோட எல்லாம் கவுந்துரும் நினைச்சு அவசர அவசரமா நீ செய்யும் போதுதான் மாட்டிக்கொள்கிறார். செந்தில் பாலாஜி விஷயத்துல என்ன பண்ணாரு? அப்படி இப்படி என்ன குதிச்சாரு. இந்த முதல்ல என்ன ஒரு வீடியோ போட்டாரா இல்லையா? தூக்கி 1 வருஷம் உள்ள வச்சாங்களா இல்லையா? என்ன பண்ண முடிஞ்சது? எது எடுத்தாலும் மத்திய அரசு சொன்னா வேண்டாம். ஆம்சாங் கொலை வழக்கா சிபிஐ வேண்டாம், கரூர் வழக்கா சிபிஐ வேண்டாம், நீதிமன்றம் ஏதாவது தீர்ப்பு சொல்லிச்சா தீர்ப்பு நாங்கள் மதிக்க மாட்டோம். நான் கேட்கிறேன் ஸ்டாலின்ட்ட, மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நரேந்திர மோடி மதிக்கவில்லை, நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? சர்வாதிகாரி, பாசிசம், அயோக்கியம், அவ்வளவு சொல்லி அவ்வளோத்தையும் இப்ப நீங்க தானே பண்ணிருக்கீங்க. இது சர்வாதிகார ஆட்சி திமுக ஆட்சி, பாசிச ஆட்சி திமுக ஆட்சி, ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி. அப்படித்தான் நான் சொல்லுகிறேன். நீங்க மற்றவர்களை சொல்லுகிறீர்கள், நீங்க இந்து சமுதாயத்தை சாகடிக்க வேண்டும் என்று நிற்கிறீர்கள். உங்க பையன் என்ன சொன்னா? சனாதன ஒழிப்பு என்று சொன்னான். நீங்க என்ன சொல்றீங்க? தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள். நீங்க யார் சார் இந்து சமுதாயத்தை சொல்றதுக்கு? இந்து சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறா என்று கேட்கிறார். அது கிடையாது. அரசாங்க அதிகாரிகளை மிரட்டி இருக்கிறார்கள். இப்போ ஜிஆர்எஸ் கேட்கிறாரு, எங்க அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்ட் அதுங்கிறாங்க. அரசாங்கத்தை ஸ்டாண்டா அவர் கேட்கல, டாக்குமெண்ட்டை கொடுலாம் கேட்கல. நீ முதல்ல போய் விளக்கேற்றிக்கலான்னு சொல்லிட்டாரு, கேட்கல. இப்போ திருப்பி வந்திருக்கிறது. 2வது, நன்றா பார்த்துக்குங்க, மத்திய அரசுக்கு எதிராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது சார் கவர்னர் விஷயத்தில். மத்திய அரசு குதிக்கவே இல்லை. எந்த எங்களை எதிர்த்து ஜட்ஜ்மெண்டா தூக்கி போடவனா இப்படிலாம் சொல்லவே இல்லை. 14 கேள்விகள் ஜனாதிபதி கேட்டார்கள், விசாரிக்கப்பட்டது. அரசியலமைப்பு 5 பேர் உட்கார்ந்தாங்க. 5 பேர் உட்கார்ந்து இன்னைக்கு அந்த தீர்ப்பு தப்புன்னு சொல்லியிருக்காங்க. எந்த பதட்டமும் மத்திய அரசுக்கு வரல. ஒரு தீர்ப்பு வந்து இருக்கிறது, உங்களுக்கு எதிராக வந்திருக்கிறதுனா உங்களுக்கு என்ன பதட்டம் வருகிறது? அந்த தீர்ப்பு முதல்ல நிறைவேற்றுங்கள், அதுக்கப்புறம் கேஸுக்கு போடுங்க. இடமா இல்லை. இதே இந்த 2 பேர் பெஞ்சுக்கு அந்த தீர்ப்பை முடிச்சுட்டு வந்திருக்கலாமே. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்ப்பை முடிச்சுட்டு போயிருக்கலாமே. இல்லை, எங்களை வந்து கம்பல் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு டைமே இல்லை, ஒபேடு, ஆனால் இதை இனிமேல் நடக்கக்கூடாது, போகலாமே. ஆகையினால இந்த ஆட்சி இந்து விரோத ஆட்சி, ஜனநாயக விரோத ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, பாசிச ஆட்சி, தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி. கடைசியா இன்னைக்கு வந்த பிரச்சனை என்பது ஜுடிஷியரி வர்சஸ் கவர்னன்ஸ் என்ற சூழ்நிலையை கொண்டு வைத்திருக்கிறார். கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் யாரு? IAS, IPS எல்லாம். ஜுடிஷியரிங்கிறது வேற.
இந்த ஜுடிஷியரி சொன்னா நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லும் போது ஜுடிஷியரி இஸ் மோர் பவர்ஃபுல். சார் இதே சபாநாயகரையே ஜுடிஷியரி புல் பண்ணி இழுத்துருக்கு சார். பிஹெச் பாண்டியன் ஜுடிஷியரி இழுத்துருக்கு. எல்லா சபாநாயகர் லெஜிஸ்லேச்சர் வச்ச ஜுடிஷியரின்னு வந்துட்டே தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிருக்கிறார். ரெண்டாவது, இந்த 2 நாள்ல நீங்க பார்த்தீங்கன்னா நேத்துலேருந்து யார் யாரோ ஜிஆர் சாமிநாதன் அவர் ஜாதியை சொல்லி திட்டி, அவர் சங்கி, அவர் மங்கி, அவர் இப்படி, அவர் இப்படி. நான் கேட்குறேன், எத்தனை ஜட்ஜு சார் இடதுசாரியிலேருந்து வந்திருக்காங்க? நாங்கள் அவங்கள சொல்லி கொடுத்துருக்கோமா? இங்கே சந்துரியாரு இல்லை நீதியரசர், எத்தனை நீதியரசர் பேர் சொல்லணும்? அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? இந்த நாட்டில் எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்த எல்லாருமே முஸ்லீமாக தானே மத்தியில் இருந்திருக்காங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? இன்னைக்கு ஜெயச்சந்திரன் சொல்லிட்டாரே, இப்போ ஜெயச்சந்திரன் பூணூலா போட்டிருக்காரு. இல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க நாளைக்கு. இன்னைக்கு ஃபுல்லா அதை உட்காந்து பேசி பார்த்துட்டு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நாளைக்கு பேசுவாங்க. அதனால போர்ட்டனுடைய ஐடி யாரு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த திட்டு இல்லை என்றால் பேர் தெரியாத ஒரு குரூப் இருக்கும், ஏதாவது ஒரு பேர், ஜனநாயகத்தை காப்போம், விவசாயத்தை காப்போம், இயற்கை மருத்துவத்தை காப்போம். பார்த்தா ஏதோ மருத்துவம்னு பார்த்தா நம்மளை திட்டிருப்பான், ஜனநாயகம்னு பார்த்தா நம்மளை திட்டிருப்பான். இதே வேலை. அவ்வளவு கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை. பார்ப்பாங்களா இல்லையா? ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கா இல்லையா? அவ்வளவு கெட்ட. அதனால ஜுடிஷியரும் பயப்பட வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பில்லைன்னா என்ன அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? அதனால ஜெயச்சந்திரனுடைய தீர்ப்பு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பு. எனக்கு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கிறது. முருக பக்தர்கள் எல்லாம் திருப்பரங்குன்றத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சாமிநாதன் உடனேயே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை எடுத்திருக்கிறார், டெஃபமேஷனை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அநேகமா இந்த நிகழ்ச்சி நீங்க யூடியூப்ல பதிவேற்றும் போது அங்க ஜோதி ஜெகஜோதியாக எரிந்து கொண்டு இருக்கும் என்று நம்புகிறேன். இப்ப தற்போது கிடைத்த செய்தியாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தீபத்தூணுக்கு சென்று கொண்டிருக்கிற வரையில் அவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. பாஸ்கர், அதைத்தான் நான் சொன்னேன். பக்தர்கள் விரைந்து கொண்டு இருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்துக்கு, இரவுக்குள்ள ஜெகஜோதியா அங்க தீபம் ஏற்றப்படும்னு சொன்னேன். அரசாங்கத்துக்கு பயம் வந்திருக்கு, தடுக்கிறார்கள். சார் ஏற்கனவே இவங்க தான் தடுத்தாங்க. தடுத்து 3 மணிக்கு தீர்ப்பு வந்தது, 5 மணிக்கு அங்கே 50,000 பேர் கூடினார், அப்புறம் 5 லட்சம் பேர் கூடினார். நான் என்ன சொல்றேன், தீபம் ஏற்ற போனால் நீங்கள் ஏன் சார் தடுக்கிறீங்க? அவர் பக்தர் இல்லையா? அரசியல்ல இருக்கிறதுனால ஒரு பக்தர் இல்லாமல் போயிடுவார். அரசியல்ல இருக்கிறதுனால திமுக காரன் பக்தர் இல்லாமல் இருக்கலாம். அரசியல்ல இருக்கிறதுனால சனாதனத்தை ஒழிக்கக்கூடியவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம். அரசியல்ல இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரன் நான் இந்துன்னு சொல்லக்கூடாதா? நியாயம் அது. அதனால இவர் என்ன தடுத்து என்ன பண்ணிடுவாங்க? இப்போ ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது. கொஞ்ச நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஜிஆர் சாமிநாதன் டெஃபமேஷன் எடுக்க போகிறாரு. என்ன நடக்கிறதுன்னு நாம் பார்க்க போகிறோம். இது எல்லாமே இந்த தடுத்து, அதாவது இதுதான் பண்ணாங்க. 600 பேரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சிக்கு முன்னால். ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? ஒன்றும் நடக்க. அதாவது ஒரு தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாடம் கற்றுக்கொண்டா அரசு, பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அரசு இருக்கிறதுக்கு தகுதியற்ற அரசு, அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த அரசு காணாமல் போகும் காலம் தூரத்தில் இல்லை, அது நடக்கப் போகிறது.